ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் சென்னை. இன்றைக்கி கிளாஸில் பார்த்தோம்னா நாம் ஜர்தோசி வெரைட்டி ஆஃப் ஜர்தோசி அண்ட் அதோடைய நேம்ஸ் என்ன, அது எந்தெந்த இடத்துல எந்த விதமான ஜர்தோசியை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விதமான ஜர்தோசியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ஜர்தோசி இதுதான் நம்ம இருக்கிறதுலே ரொம்ப மெல்லிசான ஜர்தோசி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்டு நான் காமிக்கிறது ஃபஸ்ட்டு காமிச்சதை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்கப்புறமா தேர்டு ஒன் பார்த்திங்கன்னா இது அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஜர்தோசி நமக்கு கிடைக்கும். இந்த 3 டைப்ஸோட நேம் அண்ட் இது எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஜர்தோசி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பார்க்குறோம்னா இந்த ஜர்தோசியோட நேம் பார்த்திங்கன்னா சாதி. ஸோ இது பார்த்தோம்னா அதிகமாக நம்ம ப்ளவுஸ் ஒர்க்லலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த ஜர்தோசியை தான். இதில் பார்த்தோம்னா நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கிடைக்கும். நம்மளுடைய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜர்தோஸில் நம்ம ஒர்க் பண்ணுற பிகினர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஜர்தோசி தான் ஆனால் நம்ம அதிகமாக ப்ளவுஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபில்லிங்க்கு அதிகமாக இந்த ஜர்தோசி தான் ஃபில்லிங்க்காக அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட நேம் பார்த்திங்கன்னா சாதி. இந்த ஜர்தோசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங்கு மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த சின்ன மெல்லிஸாக இருக்கிற இந்த ஜர்தோசியை நீங்கள் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக அந்த ஜர்தோசியை இழுத்துட்டு அதுக்கப்புறமா நாம் ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு ஸ்டிச்சிங் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜர்தோசி பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ஸ்ப்ரிங் ரொம்ப நெருக்கமாக டைட்டாக இருக்கும் இந்த ஜர்தோசியில். ஸோ இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்ப்ரிங் எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். பக்கத்தில் நெருக்கமாக இருக்கும். இதை நம்ம இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விட்டுக்கணும். ஸோ இந்த அளவுக்கு இழுத்து விடணும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த கேப்பெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு ஜர்தோசியை இழுத்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி நாம் யூஸ் பண்ணணும். இப்போ வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த ஜர்தோசியை இழுக்கணும்னு. ஸோ இதை விட ரொம்ப லென்த்தாக நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா இது ஒரு நீளமாக ஒரு கம்பி மாதிரி வந்துடும். இது ஸ்ப்ரிங்கு மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு இப்போ நான் காமிச்சோம் இல்லையா அந்த அளவுக்கு தான் இந்த ஜர்தோசியை நீங்கள் இழுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ஜர்தோசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கிளிட்டராக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நக்ஷியில் 2 டைப் ஆஃப் ஜர்தோசி இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பார்த்திங்கன்னா இது கிளிட்டர் ஜர்தோசி. இன்னொரு டைப் இருக்குது கட் ஜர்தோசின்னு. ஸோ அது என்கிட்ட இப்போ வீடியோ எடுக்கும்போது அவைலபிளாக இல்லை. இந்த ஜர்தோசியை பார்த்தோம்னா நம்ம லைட்டாக நல்லா ஜிகு ஜிகுன்னு நல்லா ஷைனிங்காக இந்த ஜர்தோசி இருக்கும். இது கிளிட்டர் நக்ஷி. ஸோ இந்த ஜர்தோசியை பார்த்தோம்னா இது ரொம்ப ஃபஸ்ட்டு பார்த்த சாதி விட இது கொஞ்சம் திக்காக இருக்கும். பட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக மெல்லிஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இழுத்துட்டு தான் அந்த ஜர்தோசியை லூஸ் கொடுத்து இழுத்து தான் ஒர்க் பண்ணணும் இல்லை. டைரெக்டாக நீங்கள் கட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இது தேர்டு கோரா. ஸோ இந்த ஜர்தோசி பார்த்திங்கனாலும் உங்களுக்கு சைஸ் தான் கொஞ்சம் திக்காக இருக்குமே தவிர வெயிட்டெல்லாம் லைட்டாக தான் இருக்கும். இதோட இது மெல்லிஸாக தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் அதிகமாக இழுத்து தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. டைரெக்டாகவே நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா 3 டைப்ஸ் ஆஃப் ஜர்தோசிலையுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸான கலர்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான கலர்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஜர்தோசி அண்ட் இந்த 2 ஜர்தோசி பார்த்திங்கன்னா நாம் அவுட்லைனுக்காக தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஃபில்லிங்க்காக நாம் யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம் இல்லையா இந்த ஜர்தோசி தான் ஃபில்லிங்க்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜர்தோசியை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நேம்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஜர்தோசியை எப்படி கட் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். கட் பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். பட் ஜர்தோசியை கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தோம்னா நமக்கு
எந்த சைஸில் வந்து ஜர்தோசி வேணும் அப்படிங்கிறத வந்து நாம் வந்து எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறமா ஜர்தோசி கட் பண்ணுறதுக்காகவே ஒரு கட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோம்னா நமக்கு தேவையான அளவு வந்து ஜர்தோசியை வந்து லைட்டாக இழுத்து விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரே கட்டாக வந்து நீங்கள் வந்து கட் பண்ணணும். ஜர்தோசியை வந்து டக்குன்னு வந்து இப்படி ஒரு கட்டில் கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரே கட்டில் வந்து நீங்கள் கட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஜர்தோசி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெதுவாக ஸ்லோவாக அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த ஜர்தோசி எப்படி இருக்கும் அண்ட் வந்து ஒரே கட்டில் கட் பண்ண ஜர்தோசி எப்படி இருக்கும்னு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இது வந்து நம்ம வந்து ஒரே கட்டில் கட் பண்ண ஜர்தோசி. ஸோ இதோட 2 சைடுமே அந்த ஹோல்ஸ் வந்து நமக்கு வந்து நல்லா வந்து தெரியுது. எந்தவித டேமேஜுமே இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இதுவுமே வந்து நம்ம வந்து நல்லா ஜூம் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஹோல்ஸ் வந்து எந்த மாதிரி நமக்கு இருக்குது, கரெக்டாக வந்து அந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இதே நம்ம ஸ்லோவாக கட் பண்ண ஜர்தோசியை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அதோட ஹோல்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த ஹோல்ஸில் வந்து லைட்டாக அந்த ஸ்ப்ரிங் வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. இந்த மாதிரி ஒரு வேளை கட் பண்ணிட்டிங்கன்னா மேலே இருக்கிற அந்த இதை மட்டும் கரெக்டாக வந்து ரவுண்டாக இன்னொரு டைம் வந்து மேல் பக்கம் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் ஜர்தோசிக்கு வந்து தனியாக வந்து கட்டர் வச்சுக்கோங்க. ஒரே கட்டில் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி பழகிக்கோங்க. ஒரே கட்டில் தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்லோவாக வந்து கட் பண்ணிங்கன்னா ஜர்தோசி வந்து டேமேஜ் ஆயிரும். உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வளைஞ்சு கூட போயிடும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து சரியாக வராது. ஸோ ஜர்தோசியை வந்து கட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இன்னையோட கிளாஸில் வந்து நம்ம ஜர்தோசியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நாம் எப்படி ஜர்தோசியை வச்சு ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். என்னுடைய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.